வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்று மிதுன ராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் இருந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பயிற்சியாகிறார். திருவாதிரை நட்சத்திரத்தில் பயிற்சியாகின்ற குரு பகவான் ராகுவோடு நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகின்றார். ராகுவாகப்பட்டவர் கும்ப ராசியிலே குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் இருக்கின்றார். தற்பொழுது ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்று குரு பகவான் மிதுன ராசியிலே செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் இருந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பயிற்சியாகின்ற இந்த நாளிலே ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்று குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகின்றார்கள். அதற்குரிய பலன்களை உங்கள் ராசிக்கு தற்பொழுது காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்டரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று ஏற்படுகின்ற குரு நட்சத்திர பயிற்சியில் திருவாதிரையில் சஞ்சாரம் செய்கின்ற குரு பகவானால் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு யோகாதிபதி குரு பகவான் 2-5 உங்கள் ராசிக்கு 8லே குரு அமர்ந்திருக்கின்றார் அட்டமத்தில் மிதுன ராசியிலே. பொதுவாக மிதுன ராசியிலேயே 3 நட்சத்திரங்கள். அந்த 3 நட்சத்திரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது மிருகஸ்ரீஷம், திருவாதிரை, புனர்பூசம். பொதுவாக விருச்சிக ராசியில் எடுத்துக்கிட்டா விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் நீங்கள். ஆகையால் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் இருக்கின்ற குரு பகவான் ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று மிருகஸ்ரீஷத்திலிருந்து திருவாதிரை ராகுவோடி நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறார். அங்கு 60 நாட்கள் அந்த ராகுவோடி நட்சத்திரமான திருவாதிரையில் சஞ்சாரம் செய்ய போகிறார். எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 12, 2025 வரை. இதில் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4லே இருக்கிறார் ராகு. 4ஆம் இடம் வித்தை ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கின்றார். ராகு யாரோடைய நட்சத்திரத்தில் கும்பராசியில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி என்கின்ற குருவோடைய நட்சத்திரத்தில். மே மாதம் 19ஆம் தேதி ராகு கேது பேச்சு. ராகு உங்கள் ராசிக்கு 4க்கும் 10க்கு கேது வரும்பொழுது ராகு குருவோடி நட்சத்திரமான பூரட்டாதியில் தற்பொழுது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகையால் குருவுக்கும் ராகுவுக்கும் நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுகின்றது. கிரகங்கள் வீடு மாறி இருந்தால் அது கிரக பரிவர்த்தனை யோகம் என்போம். இங்க கிரக நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுது. குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை. ஆகையால் ராகு திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர், திடீர் வெற்றிகளை கொடுக்கக்கூடியவர். இவை எல்லாம் ராகு தான். ராகுவை போல் கொடுப்பார். பொதுவாக ராகு தசைன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு தசை. ஒரு ஜோதிடர்களுக்கு மிகப்பெரிய சவால் ராகு தசை எப்படி இருக்கும் அதை சொல்றது தான் ஜோதிடருக்கான ஒரு வெற்றியே. காரணம் குரு தசை, சனி தசை, புத தசைலாம் தெளிவாக தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கு, ஆட்சியா உச்சமா யார் கூட சேர்ந்துருக்காங்க. ராகுக்கு சொந்த வீடு கிடையாது, கேதுக்கும் சொந்த வீடு கிடையாது. கேது குழப்பத்தை கொடுக்குற, ராகுவான கொட்டி கொட்டி கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியவர். ஆகையால் குருவும் ராகுவும் சேர்க்கை பெற்றால் குரு சண்டால யோகம். என்ன குரு சண்டால யோகம் தெரியாது, திடீர்னு வெற்றியை கொடுக்கும். எல்லாரையும் ஒதுக்கிட்டு ராகு குரு ராகுவும் தொடர்பு இருந்தால் திடீர்னு ஒரு யோகத்தை கொடுக்கும், திடீர் வெற்றியை கொடுக்கும். அதுதான் குரு சண்டால யோகம். அந்த யோகம் இப்போ உங்களுக்கு குரு ராகு நட்சத்திர பரிவது ஏற்படுவதனால் விருச்சிக ராசி சகோதர சகோதரர்களுக்கு ஏற்படுகின்றது. ஆகையால் இப்பொழுது குருவும் ராகுவும் நட்சத்திரம் அவங்களுக்குள்ள தொடர்பு இருக்கிறதுல குரு ராகு வெறி பார்க்கிறார் 9ஆம் பார்வையாக.
கும்பத்தில் அமர்ந்திருக்கின்ற தன்னுடைய நட்சத்திரத்தில் இருக்கின்ற ராகுவை குரு 9ஆம் பார்வையாக பெருங்கோண பார்வையாக பார்ப்பது திடீர் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய, ஏற்கனவே சொன்னீங்களா, குரு ராகு தொடர்பு இருந்தால் அது குரு சண்டால யோகம். அந்த குரு சண்டால யோகம் விருச்சிக ராசிக்கு இப்பொழுது ஏற்படுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் உங்கள் ராசிக்கு 5ல் சனி, 10ல் வந்து பார்த்தீங்கன்னா கேது. இந்த 60 நாட்கள் உங்களுக்கு செவ்வாய் சாதகமாக இருப்பார். 10ல் செவ்வாய் இருப்பார், 11ல் செவ்வாய் ராசியாதிபதி இப்படி இருக்க போறார். ஆகையால் ஏற்கனவே செவ்வாய் பயிற்சி நான் போட்டுட்டோம், நம்மளோட சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். ஜூன் மாதம் 7ஆம் தேதி உங்களுக்கு செவ்வாய் ராசிக்கு 10க்கு வந்தார், சிம்மத்துக்கு. அப்படி பார்க்கும்போது செவ்வாயும் குருவை ராகுவை பார்ப்பார், சுபரும் குருவை ராகுவை பார்ப்பார். ராசிக்கு யோகாதிபதி, ராசியாதிபதி ராகுவை பார்க்கின்ற இந்த 60 நாட்கள் செவ்வாய் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வந்தால் ஒரு லாபத்துக்கு வரார். ஆகையால் விருச்சிக ராசி சகோதர சகோதரிகள் மிக சிறந்த நாட்களாக இந்த 60 நாட்கள் உங்களுக்கு அமையும். தொழில் வியாபாரம், திடீர் வெற்றி, மிகப்பெரிய லாபம், மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம், கட்டன் பிரச்சனை தீரும், வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம். 4ஆம் இடம் வீடு மனை வாகன ஸ்தானம், வாகனங்களால் லாபம், வாகன யோகம், வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம். புதிதாக வாகனம் வாங்கினா இருக்கிற பைக்கை விற்று கார் வாங்குவீங்க. அந்த கார் உங்களுக்கு பிடிச்ச காராக வாங்குவீங்க. கார் நல்ல காராக வச்சுன்னா அந்த கார் வந்து முன்னொரு கார் வாங்குவீங்க. நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கார் வச்சுருக்கோம்னு வர அவங்க வர அடிக்கடி யூடியூப்ல வர நான் இந்தந்த கார் இப்போ வரைக்கும் வச்சுருந்தேன், அந்தந்த கார் அப்போ வச்சிருக்குன்னு நம்மளெல்லாம் வெளிப்படுத்தி விடுறாங்க. ஆகையால் இப்போ வந்து பார்த்தாலும் விருச்சிக ராசி சகோதரர்களை புதிதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், இதாக தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய தனலாபத்தை பெறக்கூடிய யோகம், அதிர்ஷ்டம். 8ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு ராகுவோடு திடீர் வெற்றி, 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், பங்கு சந்தையில் திடீர் லாபம், திடீர் ஜாக்பாட்னு சொல்லுவோம், லாட்ரி யோகம். இதெல்லாம் 8ஆம் இடம் தான். 8, 4, 11 இதெல்லாம் முக்கியமான இடம் லாட்ரிக்கு. ஆக இந்த 4ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 4, 8, 11 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4, 8 ஏன்னா 4க்கு 8 வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் 8, இந்த 8ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் அது உங்க ராசிக்கு 12. ஆகையால் 4, 8, 12 அவங்களுக்குள்ள கோணங்கள், அவங்களுக்குள்ள 1, 5, 9 வரும். அதுதான் 4க்கு 5ஆம் இடம் 8 உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, அந்த ராகுக்கு 5ஆம் இடம் அது வந்து ராசிக்கு 8. ஆகையால் இந்த இடத்தில் 4, 8 சம்பந்தம் ஏற்படுவதனால் திடீர் வெற்றி, அதிர்ஷ்ட, ஜாக்பாட் யோகம், லாட்ரி யோகம் இருக்கு. ஆனால் அதுக்காக நான் அதை ஆதரிக்க மாட்டேன். என்னை பொறுத்தவரை நீங்கள் லாட்ரியில இருந்து பெரிய அளவில் இல்லாமல் பெரிய கோடீஸ்வரன் வந்து பெரிய அளவில் தொகையை எல்லாம் செலவழிக்கார்கள். கொஞ்சம் வாங்க முடுப்பப்பட்டால் இப்போ படுகின்றவர்கள் ஒரு குறிந்த ஒரு சினிமாவுக்கு போகிற செலவை செய்யுங்க. ஒரு சினிமாவுக்கு நம்ம போகிறோம், நிச்சயமாக இப்போ ஒரு சினிமாவுக்கு போனோம்னா ஒரு 1000 ரூபாய், ஒரு குடும்பம் போனோம்னா ஒரு 2000 ரூபாய்க்கு கம்மியாக சினிமா பார்க்க முடியாது. அதே அளவுக்கு செய்யுங்கள், தவறில்லை. ஒரு சினிமா பார்த்துட்டு வந்தும் அது மாதிரி முயற்சி. ஆனால் மொத்தத்தில் இப்போ எல்லாம் நிறைய நண்பர்கள் என்னென்னமோ சொல்கிறாங்க, என்னென்னமோ பண்ணி அந்த இது பண்ணி இதை பண்ணு, இதெல்லாம் வந்து அதான் வந்துடும், அந்த மாதிரியான இது பேராசை வேண்டாம். குறிந்த அளவில் இப்போ அந்த யோகம் இருக்கிறது. 8ல் வருகின்ற ராகு, 8ல் இருக்கின்ற குரு ராகுவோடு என்ன ராகு 4 இருக்க அந்த திடீர் ஜாக்பாட் யோகம் இருக்கிறது. நான் கூறுவது என்னவெனில் தொழில் வியாபாரம் பெரிய வெற்றி லாபம் இருக்கின்றது. அடுத்ததாக உத்தியோகம், நீங்க எதிர்பார்க்காத பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக இந்த நாட்கள் அமையும். காரணம் இந்த நேரத்தில் உங்கள் ராசியாதிபதி பலமா இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உயர்வு, வெற்றி, சந்தோஷமான ஒரு நல்ல ஒரு பெரிய புகழ், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் மட்டுமல்ல உத்தியோகத்தில் உறுதியாக இருக்கிற. மொத்தத்தில் விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே இந்த 60 நாட்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீங்கள் பெறப்போயில சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் மிக பெரிய நல்ல ஒரு தனலாப தனயோகத்தை பெறக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக 60 நாட்கள் இருப்பது மகிழ்ச்சிக்குரியது. நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை உங்கள் ராசிக்கான குரு ராகு நட்சத்திர பருவதனைக்குரிய பலன்களை கண்டும் நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்களுக்கு சகல விதத்திலும் மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றிகளும் கொடுப்பார்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.